ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ட்விஸ்ட் நிறைஞ்ச லவ் ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோன்னையும் நம்ம கதையோட ஹீரோ கிம்ம தான் காட்டுவாங்க. அவன் ஒரு பியானிஸ்ட். இப்போ ஏதோ ஒரு ஆடிஷன்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்காக அவன் பியானோ பக்கத்துல போய் உட்காருவான். ஆனா அப்பன்னு பார்த்து அவன் கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்கும். அவன் அன்கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த செகண்ட்லயே பார்த்தா அவன் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவான். இது எல்லாம் நடக்கிறது ஜெர்மன்ல போல. ஆக்சுவலி நம்ம ஹீரோ இத்தனை நாளா ஜெர்மன்ல தான் படிச்சிருந்திருக்கான். ஆனா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தனையும் இப்ப திரும்பி சவுத் கொரியாக்கே வந்துருவான். அதுவும் நம்ம ஹீரோட அப்பா ஒரு காலேஜ்ல தான் வேலை பார்ப்பாரு. இப்ப அதே காலேஜ்ல சேர்ந்து படிக்கலான்ட்டு நம்ம ஹீரோ வந்துருவான். அப்போ இவன் நியூ ஸ்டூடெண்ட்ங்கறனால அந்த கிளாஸோட ரெப்ரசன்டேட்டிவ் இவனுக்கு அப்படியே ஃபுல் காலேஜ் சுத்தி காமிச்சிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோவை பத்தி வந்து ஒரு நியூஸை படிச்சு காட்டுவா. என்னன்னா நம்ம ஹீரோ ஜெர்மன்ல ஒரு பெரிய பியானிஸ்ட் தான் போல. அவனை பத்தி இப்ப ஆர்டிக்கல்லாம் எழுதியிருப்பாங்க. அதாவது அவனுக்கு கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறனால 6 மாசம் கொரியால ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ்ல போட்டிருப்பாங்க. இதை அந்த பொண்ணு படிச்சு என்னாச்சுங்கிற மாதிரி கேட்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ சிம்பிளா ஆர்டிக்கல்ல பல விஷயம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா முடிச்சிருவான். அப்ப அந்த பொண்ணு ஒரு பழைய பில்டிங்கை காமிச்சு, இதுதான் நம்மளோட பழைய மியூசிக் பில்டிங், இது இன்னும் 1 மாசத்துல இடிச்சிருவாங்க, இங்கெல்லாம் பாக்குறதுக்கு ஒண்ணு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோக்கு அந்த பில்டிங் குள்ள போகணும் போல ரொம்ப ஆசையா இருக்கும். அதனால நீ கிளாஸுக்கு போ, நான் போய் இந்த பில்டிங் சுத்தி பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு அங்க போவான். ஆனா அப்படி போறப்ப அவனுக்கு திடீர்னு ஒரு மியூசிக் கேட்கும். இது வந்து அவனை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிரும். அதனால அந்த மியூசிக் எந்த ரூம்ல இருந்து வருதுன்ட்டு அப்படி தேடி கண்டுபிடிச்சு போனா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க, வெறும் பியானோ மட்டும் தான் இருக்கும். இதை யாருடா வாசிச்சது அப்படின்னு யோசிக்கிறப்ப இப்ப அந்த பியானோ கீழே ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். நீ கீழே உட்காந்து என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பக்கத்துல போய் கேட்பான். ஆனா இப்படி பியானோ கீழே உட்கார்ந்து இருக்கிற அந்த பொண்ணை பார்த்தோன்னையும் நம்ம ஹீரோக்கு என்ன தோணிருக்கும் தெரியல, அவள் அப்படி பார்த்தோன்னே இவனுக்கு பிடிச்சு போயிரும். ஆக்சுவலி இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவ பேரு ஜுன். அப்ப நம்ம ஹீரோ அப்படி சிரிச்சுக்கிட்டே, நீ பியானோ வசது ரொம்ப அழகா இருந்துச்சு, அந்த மியூசிக் சவுண்ட் கேட்டுதான் இந்த ரூமுக்கே நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவானா. இது வந்து நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிரும். அவ அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுவா. இப்ப அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோ கிளாஸுக்கு வந்துருவான். நம்ம ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் இயர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பா. அதனால அவ இந்த கிளாஸ்ல இருக்காளா அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருப்பான். பட் அவ இருக்க மாட்டா. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் லேட்டா அந்த கிளாஸுக்குள்ள வருவா. வந்தவ அப்படியே லாஸ்ட் பெஞ்ச்லயே உட்காந்துருவா. நம்ம ஹீரோவா முன்னாடி இருந்துட்டு அப்படியே பின்னாடி திரும்பி அவளையே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா இந்த இடத்துல அந்த கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் பொண்ணு நம்ம ஹீரோ அவளை தான் பார்த்து சிரிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தப்பா வேற எடுத்துக்குவா. இதனால அவ ஒரு பக்கம் சந்தோஷத்துல இருப்பா. அப்ப அப்படியே அந்த ப்ரொஃபசர், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்க போறேன், நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஏதாண்டு ஒரு இடத்துக்கு போய் அந்த நேச்சரை பார்த்து ரசிச்சு எனக்கு ஒரு சாங் கம்போஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ இதெல்லாம் நோட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே வருவானா. ஆனா அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்க மாட்டா. அவ கிளாஸ் முடிச்சுன்னு வேமா வெளியே போயிருப்பா போல. அதனால நம்ம ஹீரோவும் வேமா போய் அவளை எப்படியான்னு பார்த்து பேசிடலாம் நினைப்பான். ஆனா திடீர்னு பார்த்தா ஆள் எங்க போனானே தெரியாது. ஆனா அப்ப அப்படி பின்னாடி இருந்து வந்து என்னதான் தேடுற போல அப்படின்ட்டு கரெக்டா கேப்பா. நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. அவன் அது வந்து போய் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அப்படியே நம்ம ஹீரோ மறுபடியும், நீ காலையில வாசித்தது செம சூப்பரா இருந்துச்சு, இந்த சாங் இதுக்கு முன்னாடி நான் கேட்டதே இல்ல, அந்த சாங் டைட்டில் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே அவன் பக்கத்துல வந்து அது சீக்ரெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடிடுவா. அதனால நம்ம ஹீரோவும் எனக்காக வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கத்துவான். ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த ரெப்பு பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துரும். அது ஹீரோ அவளைத்தான் வெயிட் பண்ண சொல்றான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா நம்ம ஹீரோ அதை பெருசா எடுத்துக்காம இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல நான் அப்புறமா வந்து உன்கிட்ட பேசுறேன் அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்கு வேகமா போயிருவான். அதுக்கடுத்து இப்ப மறுபடியும் அவகிட்ட போய், உண்மையிலேயே நீ சூப்பரா வாசிச்ச, எனக்காக இன்னொருக்க வாசிக்க முடியுமா, எனக்கு கேட்கணும் போல ஆசையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா அப்பயும் நம்ம ஹீரோயின் என்னாலலாம் வாசிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கியூட்டா சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோட கிளாஸ்ல இருந்து ஒரு 2 பசங்க இப்ப டக்குன்ட்டு வந்து நம்ம ஹீரோவை தரன்னு ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. என்னன்னு பார்த்தா இன்னைக்குதான் ஜூனியர்ஸ் எல்லாருமே கிளப்ல சேர்றதுக்கான டே போல. அந்த 2 கிளாஸ் பசங்களும் ஃபார்ச்சூன் டெல்லிங் மாதிரி ஏதோ கிளப் வச்சிருப்பாங்க. இப்ப அந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்காக நம்ம ஹீரோ அப்படியே ஸ்டேஜ்ல ஏத்தி விட்டு, ஃபார்ச்சூன் டெல்லிங்லாம் உண்மையானதுங்கிறது இப்ப நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போறேன், இந்த இருக்கான் பாருங்க இந்த பையன், எங்க கிளாஸுக்கு புதுசா வந்த பையன், இவனை இங்க இருக்கிற ஏதாண்டு ஒரு கார்டு எடுக்க சொல்லுவோம், அவன் எடுக்க அவன் வாழ்க்கையை பத்தி நான் கரெக்டா சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த 2 பசங்க சொல்லுவாங்க. நம்ம ஹீரோக்கா, டே என்ன விடுங்கடா, நான் போய் ஆள் கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் இவங்க சொல்லிட்டாங்கன்னு ஒரு 2-3 கார்டு எடுப்பான். அதுல ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற கார்டை பார்த்தா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குமா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். என்னது இது கரெக்டா சொல்றாங்களே அப்படின்ட்டு. அதுக்கேத்தாப்புல இந்த கிளாஸ்மேட்ஸும் ஆஹா கரெக்டா சொல்ற மாதிரி தான் இருக்கு, என்ன உன் கேர்ள் ஃபிரெண்ட் இந்த கூட்டத்துல தான் இருக்காளா, எங்க பின்னாடி இருக்காளா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து டீஸ் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சரி அடுத்த கார்டுல என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தா கிஸ்ஸிங்கிற மாதிரி இருக்கும். இதை பார்த்தனே அந்த பசங்க ஓவரா கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னது கிஸ்ஸா, இப்பதான் மீட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன், அதுக்குள்ள கிஸ் எல்லாம் காட்டுது அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோ டே சும்மா இருங்கடா, அந்த கார்டை கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி அந்த கார்டை புடுங்க பாப்பான். ஆனா அப்ப அந்த கார்டு வேகமா பறந்து போய் நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருக்கிற ஒரு பலூன்ல பட அந்த பலூன் பிளாஸ்ட் ஆகி அந்த இடமே ஒரு மாதிரி கலர் பொடியா வர ஆரம்பிச்சிரும். இதனால நம்ம ஹீரோயின் மேல ஃபுல்லா கலர் பொடியா கொட்டிரும். அதனால அவ டக்குன்ட்டு நீங்க இரு நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு அங்க இருந்து போயிருவா. சரி நம்மளும் போலாம் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தா அந்த கிளாஸ்மேட்ஸ் விடவே மாட்டாங்க, இன்னும்
2 கார்டு எடுடா உன்னை பத்தி நாங்க சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி உயிரை வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. இப்ப ஏதோ ஒரு ஓரியன்டேஷன் கிளாஸ் மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். நேத்து தான் அவளை மிஸ் பண்ணிட்டோம், இன்னைக்காண்டு அவட்ட ஃபுல்லா பேசணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அந்த மீட்டிங் கால் பூரா அவளை தேடுவானா. ஆனா நம்ம ஹீரோயின் இருக்கிற மாதிரியே இருக்காது. ஆனா அப்பயும் அந்த கிளாஸ் ரெப்பு நம்ம ஹீரோ இவ்வளவுதான் தேடுறோம்னு நினைச்சுக்கிட்டு என்னதான் தேடுறியா, நான் இங்கதான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டான். அவன் ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணிட்டு விட்டுருவான். ஆனா அந்த கிளாஸ் ரெப்பு தான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அவளை தான் சைட் அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்குவா. அதனால இப்ப கிளாஸ் முடிஞ்சனையும் நம்ம ஹீரோவை வெளியே லஞ்சுக்கு கூட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா அன்னாரன் பார்த்து நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயின் வாசித்த அந்த மியூசிக் கேட்க ஆரம்பிக்கும். அதனால அந்த ரெப்பு கிட்ட நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்ட்டு இப்ப அந்த பியானோ ரூமுக்கு தான் வேகமா போவான். ஆனா இப்பயும் அந்த ரூம்ல யாருமே இருக்க மாட்டாங்க. என்னடா இது அப்படின்னு சுத்தி பார்த்தா நம்ம ஹீரோயின் ஓரமா நின்னுக்கிட்டு என்ன பார்த்தே 2-3 நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கூலா சொல்லிக்கிட்டு இருப்பா. சரி நீ என்ன பியானோ பக்கத்துல இல்லாம அந்த ஓரமா போய் நிக்கிற அப்படின்னு கேட்டா, அது ஒண்ணும் இல்ல, பைண்டர்னு சொல்லி ஒரு மியூசிக் டைட்டில் இருக்கு, ஞாபகம் இருக்கா? அது ரொம்ப பழங்காலத்து சாங் தான், ஆனா அதை வாசிக்கிறது அவ்வளவு கஷ்டம், அதோட கீ நோட்ஸ் தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. நம்ம ஹீரோ அந்த இடத்துல தேடி பாப்பான். அங்க நிறைய கீ நோட்ஸ் இருக்கும். ஆனா இவங்க தேடுற பாட்டோடது மட்டும் இருக்கவே இருக்காதா. இதனால நம்ம ஹீரோனோட மூஞ்சே வாடிரும். அது இங்கேயும் இல்லையா, எனக்கு எப்படியாண்டு அந்த பைண்டரோட கீ நோட்ஸ் மட்டும் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்ன 2 நாளா உன கிளாஸ் பக்கமே காணும், நீ அவ்வளவா கிளாஸுக்கே வர மாட்டியா, பங்க் அடிச்சிருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு அவளும் ஆமா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா வருவேன், இல்லனா வரமாட்டேன் அப்படின்ட்டு கேஷுவலா சொல்லுவா. அப்ப நம்ம ஹீரோ அப்படியே சரி நம்ம கிளாஸ்ல ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? நேச்சரை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதோ அது ஒரு பாட்டா எழுதுங்க அப்படின்ட்டு. அதுக்காக இப்ப நான் வெளியே போறேன், நீ என் கூட வரையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் அப்படியே யோசிச்சுட்டு ஓகேன்றுவா. அப்ப அவங்க 2 பேரும் அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயின் கேக்குற ஃபர்ஸ்ட் கேள்வியே, உனக்கு உண்மையிலே கையில அடிப்படல தானே? நான் உன்னை பத்தி சில நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டேன், ஆனா அதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. ஏன்னா உன்னை பார்க்க உன் கையில எந்த ஒரு பெயினும் இருக்கிற மாதிரி தெரியல, அப்படி இருக்கிறப்ப நீ 6 மாசம் ரெஸ்ட் எடுக்கணும்னு முடிவு பண்ண அப்படிங்கிற மாதிரி அவ கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோவும் நீ சொல்றது கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ட் தான், எனக்கு உண்மையிலேயே பிசிக்கலா என் கையில அடிபடல, ஏன்னா நான் பிராக்டிஸ் பண்றப்பலாம் சூப்பரா தான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா அன்னைக்கு காம்படிஷனுக்கு நான் ஸ்டேஜ் ஏறினோனையும் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ஒரு மாதிரி படபடன்னு வந்து கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ எனக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அதனாலதான் கொஞ்சம் ரிலாக்ஸா என் மைண்ட் ஆக்கணுங்கிறதுக்காக நான் கொரியாக்கே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவனோட ரியல் ஸ்டோரி எல்லாத்தையும் சொல்லுவான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோன் அப்படி சிரிச்சுக்கிட்டே சரி இப்ப கொரியா வந்த கடுத்து உன் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிருச்சா, உனக்கு இந்த கொரியா பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. நம்ம ஹீரோ அப்படி கேஷுவலா எனக்கு இந்த இடத்துல எல்லாம் அடாப்ட் ஆயிருச்சு, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பா உனக்கு இங்க பிடிக்கதான் செய்யும், ஏன்னா நானும் இங்க தானே இருக்கேன், அதனாலயே உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்க கேட்க நம்ம ஹீரோக்கு அப்படியே உள்ள ஃபுல்லா பட்டர்ஃபிளை மூமெண்ட்ஸா இருக்கும். ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கலாய்க்கிறதுக்காக தான் சொல்றா, ஆனா அவன் சொல்றதெல்லாம் உண்மைங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோ ரியாக்ஷனே இருக்கும். சோ இப்படியே 2 பேரும் நைட்டு வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டே நடந்துட்டே போவாங்க. அதுக்கடுத்து அவங்கவுங்க வீட்டுக்கு போகணுங்கிறதுக்காக இப்ப பஸ்ல ஏறிடுவாங்களா. நம்ம ஹீரோனுக்கு எடுத்தோன்னே தூக்கம் வந்துரும், அவ அப்படி தூங்கிக்கிட்டே தான் வருவா. ஆனா அப்பயும் நம்ம ஹீரோ ரொம்ப கேரிங்கா அவ தலை தெரியாம கூட விண்டோல போய் இடிச்சிடக்கூடாதுன்ட்டு அவ்வளவு ப்ரொடெக்டிவா இருப்பான். இதுலயே அவனுக்கு நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலேஜ்ல தான் காட்டுவாங்க. அந்த ரெப்பு பொண்ணு ஏதோ ஒரு டவுட்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாளா. அப்ப அவ போனுக்கு ஏதோ நோட்டிபிகேஷன் வரும். என்னன்னு பார்த்தா இவங்க காலேஜ்ல இப்ப ஏதோ ஒரு பியானோ காம்படிஷன் நடக்க போகுதான், அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு அந்த பைண்டர் மியூசிக்கோட கீ நோட்ஸ் பிரைஸா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வேற போட்டிருப்பாங்களா. இதை பார்த்துன்னு இந்த ரெப்பு பொண்ணு நீ தான் பியானோ நல்லா வாசிப்பேல, எனக்காக இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சு அந்த பைண்டர் கீ நோட்ஸை வாங்கி தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆக்சுவலி இதே கீ நோட்ஸ் தான் அன்னைக்கு நம்ம ஹீரோயினும் அந்த மியூசிக் ரூம்ல தேடிக்கிட்டு இருந்திருப்பா. ஆனா நம்ம ஹீரோ என்னதான் அந்த காம்படிஷன்ல கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அவனுக்கு இப்ப பியானோ வாசிக்கிறதுல ஏதோ சில பிரச்சனைகள் இருக்கு. சோ அதை பத்தி அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா இதை பத்தி எல்லாம் தெரியாத அந்த கிளாஸ் ரெப் அப்படியே ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு அந்த பிரைஸை மட்டும் வாங்கி கூட அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு பக்கம் போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ பியானோ ரூம்ல உட்காந்துருப்பாளா. அப்பன்னு பார்த்து செமையா மழை பெய்ய ஆரம்பிக்கும். சரி விண்டோவை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அவ பக்கத்துல வந்து நின்னு அவ கைய பிடிச்சு அந்த விண்டோ டோரை க்ளோஸ் பண்ணுவான். இதனால அந்த இடத்துல 2 பேருக்குமே ஒரு ஸ்பார்க் இருக்கும். இதுல நம்ம ஹீரோ அவனையே மறந்து இப்ப நம்ம ஹீரோயினோட கண்ணத்துல அப்படியே 2-3 ரெயின் டிராப்ஸ் எல்லாம் இருக்குமா, அதெல்லாம் அப்படி கையாலே தொடச்சு விடுவான். சரி ஓகே இங்க ஏதோ ஒரு ரொமான்டிக் சீன் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த விண்டோ கிட்ட நிறைய கப்பிள்ஸ் அவங்க நேம் எல்லாம் எழுதி ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருப்பாங்களா. அதை
பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு அந்த மேட்டரை டைவர்ட் பண்ணி விட்டுருவா. அது மட்டும் இல்லாம இந்த பியானோ ரூம்ல எதுக்கு எல்லாரும் அவங்களோட லவ்ட் ஒன் நேம்ஸ் எழுதுறாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ரூம்ல இருக்கிற ஒரு பியானிஸ்டோட போட்டோவை காட்டுவா. ஆக்சுவலி அந்த பியானிஸ்ட் ரொமான்டிக் சாங் எழுதுறதுல ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் போல. அதனாலதான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இங்க அவங்க லவ்ட் ஒன் நேம்ஸ் எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இவ சொல்றது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ அப்படியே ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருக்கப்ப அப்ப திடீர்னு எனக்கும் இந்த இடத்துல கிம் நான் உன்னை மீட் பண்ணது ஒரு மிராக்கல் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி எழுதணும்னு ஆசை, நான் கண்டிப்பா ஒரு நாள் எழுதுவேன் அப்படின்பா. நம்ம ஹீரோக்கு இதை கேக்குறப்ப அவ்வளவு ஜாலியா இருக்கும். ஆனா அப்பன்னு பார்த்து இவங்க கிளாஸ் பசங்க 2 பேரு ஏதோ ஒரு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த ரூமுக்கு வர இவங்கள பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் ஓரமா போய் ஒளிஞ்சுக்குவா. இதனால அந்த பசங்களும் என்னடா கிம் நீ மட்டும் இங்க நிக்கிற, உனக்கு இந்த ரூமோட பேக் ஸ்டோரி தெரியாதா, இந்த ரூமே ஒரு ஹாண்டடான ரூம், நீ மட்டும் இந்த இடத்துக்கு தனியா வந்தேனா அந்த போட்டோல இருக்கார்ல அந்த பியானிஸ்ட் அவரோட ஆவி உன்னை மீட் பண்ணி உன்கிட்ட தனியா பேசும் அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்தி விடுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ அதுக்கு தெரியாதனமா நான் எங்கடா தனியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வளரிடுவான். இதனால அங்க வந்த கிளாஸ்மேட்ல ஒரு பையன் அப்ப நீ தனியா இல்லையா, அந்த கர்டனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்களே அப்படின்ட்டு அங்க போய் விளக்கி பார்த்தா நம்ம ஹீரோயின் நிப்பா. இதனால அந்த பையனும் இந்த கப்பிள்ஸ் தொலை தாங்க முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருவான். ஆனா அந்த 2 பசங்களும் அங்க இருந்து போன உடனேயும் நம்ம ஹீரோ அப்படியே லைட்டா பொசசிவா, நீ எதுக்கு அந்த பசங்களை பார்த்த உடனே ஒளிஞ்ச, நீ என்கிட்ட பேசுற அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியா, இல்லனா உனக்கு இதே காலேஜ்ல பாய் ஃப்ரெண்ட் யாரான்னு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி லைட்டா போட்டு வாங்குவான். அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே என்னது பாய் ஃப்ரெண்டா, அதுக்கெல்லாம் எனக்கு நேரமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா நம்ம ஹீரோன் அப்படியே சரி நீ ஃபர்ஸ்ட் பியானோ வாசிக்கிறப்ப என்ன பாட்டு வாசித்த சொல்லு பாப்போம் அப்படின்ட்டு கேட்பா. நம்ம ஹீரோவும் அவன் வாசித்த பாட்டை சொல்லுவானா. அடுத்த செகண்ட்லயே இப்ப நம்ம ஹீரோயின் அங்க இருந்த பியானோல அந்த பாட்டை வாசிக்க ஆரம்பிப்பா. அந்த பாட்டை கேட்க கேட்க நம்ம ஹீரோக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் வரும். அதனால கொஞ்ச நாள் பியானோவே வாசிக்க கூடாது அப்படின்னு நினைச்சவன் இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து தைரியமா பியானோ வாசிக்க ஆரம்பிப்பான். இந்த டைம் நம்ம ஹீரோக்கு நர்வஸாவும் இருக்காது, படப்படன்னு வராது. இதனாலே அவன் ரொம்ப சந்தோஷமா நம்ம ஹீரோயின் கூட பியானோ வாசிக்க ஆரம்பிப்பான். அதுக்கடுத்து இப்படி 2 பேருமே சந்தோஷமா பியானோ வாசிச்சுட்டு இவங்க காலேஜ் பக்கத்திலேயே ஏதோ ஒரு மியூசிக் சென்டர் இருக்கும், அங்க போய் ஏதாவது சாங் செலக்ட் பண்ணி பீஸ்ஃபுல்லா கேட்கலாம் அப்படிங்கறத இவங்க பிளானாவே இருக்கும். ஆனா அப்ப நம்ம ஹீரோ ஒரு ஐடியா கொடுப்பான், நீ என்ன பாட்டு கேட்கணுங்கிறத நான் செலக்ட் பண்றேன், நான் என்ன பாட்டு கேட்கணும்ட்டு நீ செலக்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆளுக்கு ஒரு பக்கமா போய் ஏதோ ஒரு சீடி எடுத்துட்டு வருவாங்க. ஆனா எடுத்துட்டு வந்த கடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஒரே பாட்டை தான் செலக்ட் பண்ணிருப்பாங்க. சோ இதுலயே இவங்களுக்குள்ள எவ்வளவு வைப் ஒன்னா செட் ஆகுது அப்படிங்கறத நம்மளுக்கு நல்லா காட்டியிருப்பாங்க. அதுக்கடுத்து இப்ப பாட்டெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு விடுறதுக்காக நம்ம ஹீரோவும் கூட நடந்துட்டே வருவானா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினோட தெருவு கிட்ட வந்தனையும் நம்ம ஹீரோயின் நானே இதுக்கு அடுத்து போய்க்கிறேன் அப்படின்பா. என்னாச்சு உன் வீடு வரைக்கும் வந்து விடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படி ஒரு மாதிரி டென்ஷனா, ஐயோ எங்க வீட்டு வரைக்கும் நீ வர வேண்டாம், எங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அதுக்காகத்தான் மத்தபடி உன் தப்பா எடுத்துக்காத அப்படின்பா. சரி அட்லீஸ்ட் உன் நம்பரான்னு கொடு அப்படின்னு கேட்டா, என்னது நம்பரா, நான் செல்போனை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லுவா. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும், என்னடா இது இந்த காலத்துல ஒரு பொண்ணு செல்போன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாளா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் அவ வீட்டுக்கு போயிருவா, நம்ம ஹீரோ இவனோட வீட்டுக்கு வந்துருவான். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுல பியானோ வாசிப்பானா. இதை பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கும், என்னடா பழையபடி ஃபார்முக்கு வர மாதிரி தெரியுது, உன்கிட்ட இந்த சேஞ்சஸ் எப்படி திடீர்னு வந்துச்சு, இதுக்கெல்லாம் காரணம் யாருடா, எதான்ட்டு பொண்ணா, யாரையும் லவ் பண்றியா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கரெக்டா கெஸ் பண்ணிடுவாரு. நம்ம ஹீரோ அதுக்கு அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி சமாளிப்பான். அப்ப அவங்க அப்பா 2 கான்சர்ட்கான டிக்கெட் கொடுத்துட்டு, உங்க அம்மாவோட கான்சர்ட் இப்ப இந்த ஊர்ல நடக்க போகுது, அதுக்கான டிக்கெட்ஸ் தான், உனக்கு டைம் இருந்தா உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட்டு போய் பாரு அப்படிம்பாரு. ஏன்பா நீங்க வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுக்கு அவங்க அப்பா இல்ல எனக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு அப்படின்னு சாக்கு பூக்கு சொல்ற மாதிரி தெரியும். அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு விஷயத்தையே காட்டுவாங்க, என்னன்னா நம்ம ஹீரோட அப்பாவும் அம்மாவும் டிவோர்ஸ் ஆகி தனித்தனியா இருக்காங்க போல. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினோட வீட்டுல தான் காட்டுவாங்க. அப்ப அவங்க அம்மா அப்படி நம்ம ஹீரோயினை பார்த்து, வர வர உன் போக்கே சரியில்லையே, எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கு, என்ன லவ் கிவ் எதுவும் பண்றியா, உன் காலேஜ்ல இருக்கிற பையனா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா அவங்க அம்மா பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள் மாதிரிலாம் தெரியல. அவங்க அம்மா இப்பயும் அப்படியே ஜாலியா, யார் அந்த பையன், எனக்கு ஒரு நாள் இன்ட்ரோடியூஸ் பண்ணு, வீட்டுக்கு கூட்டு வா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோனோட லவ்வுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோனும் சிரிச்சுக்கிட்டே, அவனை மீட் பண்றதுலாம் கொஞ்சம் கஷ்டம், பட் இருந்தாலும் நீங்க என்னைக்காண்டு ஒரு நாள் அவனை மீட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் காலேஜ்க்கு வந்துருவாளா. அங்க அந்த கிளாஸ் ரெப்பு பொண்ணு மித்தவங்களும் ஏதோ பியானோ பேட்டில் பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனும் இப்ப அப்படியே அந்த ரெப்பு பக்கத்துல போய் நின்று இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அப்பதான் அந்த ரெப்பு சொல்லுவா, இது ஒரு மியூசிக் பேட்டில், இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பைண்டரோட கீ நோட்ஸ் பிரைஸா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரெப்பு சொல்லிக்கிட்டு இருப்பா. சரி இந்த பேட்டில்ல யார் தான் போட்டி போடுறா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோவும் இன்னொரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் போட்டி போடுவாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் அந்த இன்னொரு ஸ்டூடெண்ட் நல்லா வாசித்து முடிச்சிருவான். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ தான்
வாசிக்கணும். ஃபர்ஸ்ட் அவன் லைட்டா தயங்குவான், ஏன்னா அவனுக்கு தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அதனால டக்குன்னு அவனால ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஆனா அப்ப அப்படியே அவன் நம்ம ஹீரோனை நினைச்சு பார்ப்பான். அதுக்கடுத்து அவனுக்கு இருந்த அந்த பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துட்டு செமையா இப்ப வாசிக்க ஆரம்பிப்பான். அது மட்டும் இல்லாம அந்த காம்படிஷன்ல நம்ம ஹீரோ தான் ஜெயிப்பான். இதனால அந்த பைண்டரோட மியூசிக் நோட்ஸ் இப்ப நம்ம ஹீரோட கையில இருக்கும். ஆனா அப்ப அந்த ரெப்பு பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வந்து, இது எனக்காக தானே ஜெயிச்ச அப்படிங்கிற மாதிரி கேப்பா. நம்ம ஹீரோவும் நான் உனக்காக இல்ல அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனா இது எதையுமே இந்த ரெப்பு பொண்ணு கேட்காம எனக்கு குடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கூட விளையாண்டுகிட்டு இருப்பாளா. ஆனா இதே எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் பார்த்தனையும் அவளுக்கு ஒரு மாதிரி பொசசிவ் ஆயிருமா என்னன்னு தெரியல, அவ அப்படியே அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவா. ஆனா நம்ம ஹீரோ அந்த நோட்ஸ அந்த ரெப்பு கிட்ட கொடுத்திருக்கவே மாட்டான். நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வழக்கமா அவங்க மீட் பண்ற அந்த மியூசிக் ரூம்ல தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாலும் நம்ம ஹீரோயின் வந்த மாதிரியே இருக்காது. இதனால நம்ம ஹீரோ வெக்ஸ் ஆகி அப்படி வீட்டுக்கு போயிருவான். இப்ப அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோக்காக அந்த மியூசிக் ரூம்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ அந்த பில்டிங்க்கு கீழே நிக்கிறத நம்ம ஹீரோயின் பாத்துருவா. இதனால அவன் கிட்ட போய் பேசலாம்னு நினைக்கிறப்ப இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த ரெப்பு பொண்ணு வந்துருவா. இவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தேனும் நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் ஒரு மாதிரி மனசு கஷ்டமா தான் இருக்கும். சே போச்சு, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நினைச்சா இப்ப அந்த ரெப்பு அங்க இருந்து போன உடனே நம்ம ஹீரோயின் இப்ப கீழே இறங்கி வந்து, என்ன ஒரே ஜாலியா அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு கேப்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ பெருசா பதில் சொல்லாம ஒன்னும் இல்ல அப்படின்ட்டு வேகமா முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிருவான். ஏய் உனக்கு என்னாச்சு, ஏன் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற? ஆமா டென்ஷன் ஆகாம எப்படி இருக்க முடியும், நீ திடீர்னு வர திடீர்னு காணா போயிடுற, நேத்து கூட உன்னை மீட் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா உன்னை ஆளையே காணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் கேட்பானா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே, அது ஒண்ணும் இல்ல, வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை, மித்தபடி வேற ஒண்ணும் இல்ல, சாரி, இனிமேல் இந்த மாதிரி திடீர்னு காணா போக மாட்டேன் அப்படிம்பாளா. இப்ப உடனே நம்ம ஹீரோ நேத்து ஜெயிச்ச அந்த கீ நோட்ஸ் அவகிட்டே கொடுப்பான். இதை வாங்கணும்னு நம்ம ஹீரோனுக்கு அவ்வளவு ஹாப்பி, ஏன்னா இதைத்தான் இவ ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருப்பா. இப்ப இவ ஹாப்பிங்கிறனால நம்ம ஹீரோவும் ஹாப்பி ஆயிருவான். அப்ப நம்ம ஹீரோ அந்த நோட்ஸுக்கு பின்னாடி அவனோட போன் நம்பர் எழுதி, உன்கிட்ட செல்போன் இல்லன்னு எனக்கு தெரியும், ஆனா என்னைக்காண்டு உனக்கு என்கிட்ட பேசணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஸ்ட்ரைட்டா இவளுக்கு ட்ரீட் கொடுக்கறதுக்காக அவனோட வீட்டுக்கே கூட்டு போயிருவான். சரி எனக்கு எதுக்கு ட்ரீட் அப்படின்னு சொல்லி கேட்டா, உன்னாலதான் நான் மறுபடியும் தயக்கமே இல்லாம பியானோ வாசித்தேன், சோ நான் ஜெயிச்சதுக்கு காரணமும் நீ தானே, அதுக்காக தான் இந்த ட்ரீட் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சமைச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவோட வீட்டையே ஃபுல்லா சுத்தி பாப்பா. அப்பதான் இவனும் அவனோட அப்பாவும் இருக்கிற போட்டோ நோட் பண்ணிட்டு, என்னது நம்மளோட ப்ரொஃபஸரா உன்னோட அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஷாக்கா கேப்பா. நம்ம ஹீரோவும் சிம்பிளா ஆமாங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருவான். ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தே நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி பதட்டமா தான் இருப்பா. சரி எனக்கு லேட் ஆச்சு, நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், அதுவும் மெயினா உங்க அப்பா வரதுக்கு முன்னாடி போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வேற சொல்லுவா. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி டவுட்டா, எங்க அப்பா பார்த்து நீ எவ்வளவு பயப்படுற? அது ஒண்ணும் இல்ல, என்னதான் இருந்தாலும் அவர் நம்ம காலேஜோட ப்ரொஃபஸர்ல, அதனாலதான் எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவ சொல்லுவா. நீ ரொம்பலாம் டென்ஷன் ஆயிக்காத, நம்ம காலேஜ்ல அந்த மியூசிக் ரூம் இருக்குல்ல, அதை ரீபில்ட் பண்ண போறாங்க, அது விஷயமா எங்க அப்பா இன்னைக்கு பூரா காலேஜ்ல தான் இருப்பாரு, சோ லேட்டா தான் வருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. ஆனா இதை கேட்ட கொடுத்து நம்ம ஹீரோன் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கா, என்னது அந்த பில்டிங்கை ரீபில்ட் பண்ண போறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி குழப்பமா தான் இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ அவங்க அம்மா ஒரு கான்சர்ட் இப்ப நடத்த போறாங்கல்ல, அதை பத்தி சொல்லி, நான் உனக்காக வெள்ளிக்கிழமை வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன், நீயும் கண்டிப்பா என் கூட அந்த கான்சர்ட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி இன்வைட் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோனும் நான் கண்டிப்பா வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கடுத்து அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட, நான் உன்னை ஃபர்ஸ்ட் மீட் பண்றப்ப ஒரு பாட்டு ஒண்ணு வாசித்தேன்ல, நீ கூட அதை எப்படி வாசிக்கணும்னு என்கிட்ட பல தடவை கேட்ட, இன்னைக்கு நான் அதை உனக்கு சொல்லி தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோட வீட்டுல இருக்கிற பியானோல அதை வாசிக்க ஆரம்பிப்பா. இதனால நம்ம ஹீரோவும் அந்த பாட்டை அப்படியே கத்துக்குவான். ஆனா இதை முடிக்கிறப்ப நம்ம ஹீரோயின், நீ இந்த பாட்டை எக்கார்ந்து கொண்டும் அந்த மியூசிக் ரூம்ல மட்டும் வாசிக்கவே வாசிக்காத, ஏன்னா அதுல இருக்கிறது பழைய பியானோ, சோ இது நீ வாசிக்கணும்னு ஆசைப்பட்டனா உன் வீட்டுல இருக்க பியானோலே வாசி அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. சோ இப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு செமையா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து நைட்டும் ஆயிரும். அப்ப நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, நான் பியானோ வாசிக்கிறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அதே சந்தோஷம் நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றப்பயும் இருக்கு, அதனால தயவு செஞ்சு நீ திடீர்னு என்னை விட்டு காணா போயிடாத அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். ஆனா அதுக்கு அவளும், நீயும் எப்படினாலும் 6 மாசத்துல இங்க இருந்து கிளம்பிடுவ தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அதுக்கு இப்ப நம்ம ஹீரோ அப்படியே அவ பக்கத்துல வந்து, இங்க பாரு, நான் எந்த ஊர்ல இருந்தாலும் நல்லா பியானோ வாசிப்பேன், அதனால நான் பியானோ வாசிக்கிறதுக்கு ஜெர்மன் தான் போகணும்னு அவசியம் கிடையாது, அதே மாதிரி நீ எங்க இருக்கியோ அங்க நான் உன்னை தேடி வருவேன், அதனால நான் உன்னை விட்டுட்டு போயிருவேன்னு நீ நினைக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் டக்குனு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுவான். நம்ம ஹீரோனுக்கு இதுல இஷ்டம் தான் போல, அதனால அவளும் இப்ப திரும்பி நம்ம ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. சோ இதே இடத்துல இவங்க இன்டைரக்டா அப்படியே அவங்க லவ்வ கன்ஃபஸ் பண்ணிக்குவாங்க. சோ இப்படியே இவங்க ரெண்டு பேருக்கும் சந்தோஷமா அந்த வீக் போகும். கடைசி அந்த ஃப்ரைடேவும் வரும். நம்ம ஹீரோவோட அம்மாவோட கான்சர்ட்டும் அன்னைக்குதான். இதனால இவளுக்காக நம்ம ஹீரோ அன்னைக்கு பூரா காலேஜ்ல வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் நம்ம ஹீரோயின் வந்த மாதிரியே தெரியாது. இதனால நம்ம ஹீரோ வெக்ஸ் ஆகி தனியாவே அவனோட அம்மாவோட கான்சர்ட்டுக்கு போயிருவான். அதுக்கடுத்து இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில காலேஜ்ல தான் காட்டுவாங்க. இன்னைக்கு நம்ம ஹீரோயின் கிளாஸுக்கு வந்திருக்க மாட்டாளா. இதனால நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா அந்த ரெப்பிக்கிட்டே போய், உனக்கு நம்ம கிளாஸ்ல ஜுன் இருக்கால, அவளோட நம்பர் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா அதுக்கு இந்த ரெப்பு பொண்ணு, என்னது நம்ம கிளாஸ்ல ஜுன்னுங்கிற பேர்ல ஒரு பொண்ணா, எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இல்லையே, ஒருவேளை வேற டிபார்ட்மெண்டா இருப்பா, நம்ம வேணா ஆபீஸ்ல அவளை பத்தி கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்ப அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை ஆபீஸ் ரூமுக்கு கூட்டு போகும். ஆனா அங்க செக் பண்ணி பார்த்தா ஜுன்னுங்கிற பேர்ல இவங்க காலேஜ்ல யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். இதனால அவன் இப்ப ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு போய், ஜுன் இருக்காளா அப்படிங்கிற மாதிரி கதவை தட்டுவான்.
போவான். ஆனா அதுக்கு உள்ள இருந்து ஏதோ ஒரு லேடி இந்த ஜுன்னுன்ட்லாம் யாரும் இல்ல, நீங்க தப்பான வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இத கேட்டோன்னே நம்ம ஹீரோ இன்னும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருவான். அதுக்கு அடுத்து அன்னைக்கு ஈவினிங்கே நம்ம ஹீரோவும் அந்த ரெப்பு பொண்ணும் இப்போதே உங்க ஸ்கூல்ல ஒரு கான்செர்ட் நடக்க போகுது போல, அதுக்காக ஒரு ரொமான்டிக் சாங் தான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா வழக்கம் போல அந்த ரெப்பு பொண்ணு ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணாம நம்ம ஹீரோவே சைட் அடிச்சுட்டு, நீ அழகா ரொமான்டிக் சாங்லாம் வாசிக்கிறியே, உனக்கு யார் மேலயும் கிரஷ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி போட்டு வாங்குவா. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ இவன் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்குவா. ஆனா இதெல்லாம் தெரியாது நம்ம ஹீரோ, ஆமா நான் இதே காலேஜ்ல ஒரு பொண்ணு மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கேன் அப்படிம்பானா. இதை கேட்டோன்னே அவ தன்னை பத்தி தான் அவன் சொல்றான்னு நினைச்சுக்கிட்டு இப்ப நம்ம ஹீரோ மேல சாஞ்சு அப்படியே டக்குன்ட்டு அவனை கிஸ் பண்ணிடுவா. ஆனா அன்னாரன் பார்த்து கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வர, அவ அந்த டோருக்கு வெளியே நின்று இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பாத்துருவா. இவ பாத்துட்டா அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோவும் நோட் பண்ணிடுவான். இதனால நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமாயிரும். அதனால அப்படி வேமா அந்த இடத்த விட்டு ஓடிடுவா. ஆனா நம்ம ஹீரோவும் விடாம அவளை ஃபாலோ பண்ணிட்டே போய், ஏ நீ மேல பார்த்த எதுவுமே ரியலே கிடையாது, அவ ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு என்ன கிஸ் பண்ணிட்டா, எனக்கும் அவளுக்கும் நடுவுல எந்த ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு, நான் ஒரு வருஷத்துக்கு உன்னை மீட் பண்ண முடியாது, நான் காலேஜ்ல இருந்து டிஸ்கன்டினியூ பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அதுக்கு இப்ப நம்ம ஹீரோ கடுப்பாகி, நீ என்கிட்ட எல்லாத்தையும் உண்மையை தான் சொல்றியா, ஃபர்ஸ்ட் உண்மையிலேயே உன் பேர் ஜுன் தானா, உன்னை தெரியும் உன் வீட்டுக்கு போனேன், அங்க நீ இல்லவே இல்லங்கிறாங்க, காலேஜ்ல கேட்டா அப்படி அந்த பேர்ல எந்த பொண்ணும் இல்லங்கிறாங்க, உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, என்கிட்ட அது என்னன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பான். ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த ரெப்பு பொண்ணு மாடியில இருந்து கீழே இறங்கி வருமா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின், நான் இப்போதைக்கு உன்கிட்ட எதுவும் பேச முடியாது, நான் வேமா கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து வேமா போயிருவா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலேஜ்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ நடந்ததெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பானா. இப்ப அந்த இடத்துக்கு அந்த ரெப்பு பொண்ணு வந்து, என்ன மன்னிச்சிரு, நேத்து நான் உனக்கு கிஸ் பண்ணிருக்க கூடாது, நீயும் என் மேல இன்ட்ரெஸ்டடா தான் இருக்க அப்படின்னு நினைச்சுதான் நான் உனக்கு கிஸ் பண்ணேன், ஆனா நேத்து நீ அப்படி வேமா கீழே போனதே தெரிஞ்சிருச்சு, உனக்கு என் மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸ் இல்லன்ட்டு, அதனால சாரி அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம ஹீரோ கிட்ட சாரி கேட்பா. ஆனா இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு, ஏமா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப ஜஸ்ட் ஒரு சாரி கேக்குறியே, இதனால அவன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. அதுக்கடுத்து இப்படியே ஒரு வாரம் போயிரும். ஆனா இந்த ஒரு வாரம் முழுக்க நம்ம ஹீரோயின் எந்தெந்த இடத்துல இருப்பாளோ அங்கெல்லாம் போய் அவளுக்காக வெயிட் பண்ணுவான். ஆனா நம்ம ஹீரோயின் எந்த இடத்துக்கும் வந்த மாதிரியே தெரியாது. இதனாலே நம்ம ஹீரோ ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிருவான். பட் இருந்தாலும் எப்படியான்னு ஹீரோயினை மீட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் அவ வீட்டுக்கு போய் அங்க ஏதோ ஒரு இன்விடேஷன் லெட்டரை மட்டும் வச்சுட்டு வருவான். நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு போன கடுத்து ஒரு வயசான லேடி வந்து அந்த லெட்டர் ஓபன் பண்ணி பாப்பா. இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா அவங்க காலேஜ்ல இன்னைக்கு ஏதோ ஒரு ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனேயும் அந்த மியூசிக் பில்டிங்கோட ரெனோவேஷன் வேலையை ஆரம்பிச்சிருவாங்க போல. சோ அதை இனிஷியேட் பண்றதுக்கு தான் இந்த ப்ரோக்ராமே நடக்கும். இதுல நம்ம ஹீரோ தான் மெயினா பியானோவே வாசிக்க போறான். அவனுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் இப்ப அப்படியே மனசுல தைரியத்தை வர வச்சுட்டு செமையா வாசிக்க ஆரம்பிப்பான். ஆனா அப்படி அவன் வாசிக்கிட்டு இருக்கப்பயே திடீர்னு ஒரு ஓரத்துல பார்த்தா நம்ம ஹீரோயின் நிப்பா. இவளை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா இப்ப நம்ம ஹீரோ தன்னை பார்த்துட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயும் நம்ம ஹீரோயின் வேகமா வெளியே போயிருவா. இதனால நம்ம ஹீரோ இது அவனுக்கு ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் அப்படிங்கறத கூட மைண்ட் பண்ணிக்காம அவனும் இப்ப நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிருவான். இதனால அங்க இருந்து எல்லாருமே செமையா ஷாக் ஆயிருவாங்க. நம்ம ஹீரோட அப்பாலாம் டென்ஷனே ஆயிருவாரு. ஆனா இதுவே நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப அப்படியே ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோயின் கிட்ட போய், உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஆனா என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீ என்னை விட்டு போயிடாத, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு அப்படியே கண்ணே கலங்கி இப்ப அப்படியே டக்குன்னு நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிக்குவா. ஆனா அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோட அப்பா பின்னாடி வர, இதை பார்த்து அவ பயந்து போய், இதுக்கு மேலே என்னால இங்க இருந்து பேச முடியாது, நான் அப்புறம் வந்து உன்னை மீட் பண்றேன் அப்படின்ட்டு வேமா போயிருவா. நம்ம ஹீரோ மறுபடியும் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போலான்னு நினைப்பான். ஆனா இப்ப அந்த இடத்துக்கு அவங்க அப்பா வந்து, டே நீ என்ன முட்டாளா, அந்த ப்ரோக்ராம பாதியிலே விட்டுட்டு வந்துட்டு அது உனக்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ, அப்பா அது எவ்வளவு முக்கியமானதா இருந்தாலும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் அளவுக்கு எனக்கு முக்கியம் இல்ல அப்படின்பா. ஆனா அப்பா அவங்க அப்பா அப்படியே, என்னடா உனக்கு ஆச்சு, தனியா நின்னு பேசிக்கிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நின்னு பேசுறேங்கிற அப்படிம்பாரு. இதை கேட்டோம் நம்ம ஹீரோக்கு செமையா ஷாக் ஆயிரும். என்னது தனியா நின்னு பேசுறேனா அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் நம்மளுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தையே ரிவீல் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ காலேஜ்ல சேர்ந்த ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டே நடந்து போயிருப்பான். ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் தான் அவன் நம்ம ஹீரோயின் கூட நடந்து வந்திருப்பான். ஆனா மித்தவங்க கண்ணுக்கு நம்ம ஹீரோ மட்டும் தான் தெரிஞ்சிருப்பான். அதனாலதான் அந்த ரெப்பு பொண்ணு ஸ்டார்டிங்ல இருந்து இவன் தன்னைத்தான் பார்த்து சிரிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொரு நாள் அந்த பியானோ ரூம்ல நம்ம ஹீரோயின் அந்த கர்டன் பின்னாடி போய் ஒளிஞ்சிருப்பா. அப்ப அந்த ஒரு கிளாஸ்மேட் பையனும் வந்து அந்த கர்டனை விலக்கி விட்டு பாத்திருப்பான். ஆனா அப்ப அவன் பார்த்தது நம்ம ஹீரோயினையே கிடையாது, அந்த செவத்துல எழுதியிருந்த கப்பிள்ஸ் நேம். அதை பார்த்துதான் கப்பிள்ஸ் தொல்லையே தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு காட்டுவாங்க. நம்ம ஹீரோ கண்ணுக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம ஹீரோயின் தெரிஞ்சாலோ ஆக்சுவலி உண்மையிலே அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இருந்திருக்கவே மாட்டா. நம்ம ஹீரோ கண்ணுக்கு மட்டும்தான் அப்படி தெரிஞ்சிருப்பா. என்னடா இது செம்ம ட்விஸ்டா இருக்கு, அப்ப இத்தனை நேரம் வரைக்கும் நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருந்தது ஒரு பேய் கிட்டையா அப்படிங்கிற மாதிரிதான் டவுட்டா இருக்கும். இதனால நம்ம ஹீரோக்கு அப்படியே தலையே சுத்திரும். அதனால நம்ம ஹீரோயினை ஃபர்ஸ்ட் எந்த ரூம்ல வச்சு மீட் பண்ணானோ இப்ப வேமா அந்த பியானோ ரூமுக்கு தான் போவானா. அங்க பார்த்தா அந்த செவத்துல நிறைய கப்பிள்ஸோட நேம்ஸ் எழுதிருப்பாங்கல்ல, அதுல இப்ப தானாவே நம்ம ஹீரோவோட பேர் எழுதி, நான் உன்னை மீட் பண்ணதை மிராக்கிள்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டு கீழே ஜுன்னு போட்டிருக்கும். அவ்வளவுதான். இப்படி நடந்தோடனே நம்ம ஹீரோவே ஒரு மாதிரி அரண்டுருவான்.
ஆனா அப்பன்னு பார்த்து அவனுக்கு ஒரு லேடி கிட்ட இருந்து கால் வரும். அடுத்த செகண்ட்லயே பார்த்தா இப்ப நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினோட வீட்டுல உட்காந்துருப்பான். அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து லெட்டர் வச்சிருப்பானே, அந்த லெட்டரை எடுத்ததும் நம்ம ஹீரோயினோட அம்மா தான் போல. அவங்க இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து, எனக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல, என் பொண்ணு ஜுன் எப்பயுமே இந்த நோட்ஸ கையிலேயே வச்சுக்கிட்டே சுத்துவா, அதுக்கு பின்னாடி உன் போன் நம்பர் இருக்கும், இன்னைக்கு நீ அனுப்பிச்சிருந்த லெட்டர்லயும் கிம்ங்கிற மாதிரி பேர் போட்டுருந்துச்சு, அதனாலதான் இத்தனை நாள் நான் தேடிக்கிட்டு இருந்த பையன் நீயா இருப்பேன்னு சொல்லி நான் இந்த நம்பருக்கு கால் பண்ணேன், பார்த்தா நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தான், என் பொண்ணு அன்னைக்கே அந்த மியூசிக் ரூம் பத்தி சொன்னா, நான் அப்பவே நம்பியிருக்கணும், நம்பாம போனது ஏன் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. அப்பதான் அவங்க தெளிவா சொல்லுவாங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் காலேஜ் படிச்சாலாம். ஆமா, நீங்க கரெக்டா தான் கேட்டிருக்கீங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் இந்த காலேஜ்ல படிச்சிருக்கா. அப்போ அவ எப்ப பார்த்தாலும் வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கா, சிரிச்சுக்கிட்டே இருக்கா, யாரையான்ட்டு லவ் பண்றியா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும், நான் ஒரு பையனை லவ் பண்றேன், ஆனா அவன் இந்த காலத்து பையன் கிடையாது, அவன் ஃபியூச்சர்ல இருந்து வந்த பையன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிருப்பா. ஆனா இது எல்லாத்தையும் அவங்க அம்மா அவ விளையாட்டுத்தனமா சொல்றா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. என்னடா இது, அப்ப நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் 20 வருஷம் கேப் இருக்கா அப்படின்ட்டு பார்த்தா இப்பதான் நம்மளுக்கு எல்லாத்தையும் தெளிவா காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே காலேஜ்ல தான் படிச்சிருப்பா. அப்ப அந்த மியூசிக் ரூம் புதுசா தான் இருந்திருக்கும், அந்த இடத்துல இதே பியானோ இருந்திருக்கும். அப்போ அந்த பியானோக்கு கீழே சீக்ரெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு புக் இருந்திருக்கும். இது பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த மியூசிக்கை வாசிக்க ஆரம்பிச்சிருப்பா. ஆனா அதை வாசிக்க வாசிக்க அவளை சுத்தி இருந்த பொருள் எல்லாம் அப்படியே ஒன்னொன்னா சேஞ்ச் ஆகும். இங்க ஏதோ தப்பா நடக்குது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்குவா. பட் இருந்தாலும் கண்டினியூஸா அந்த ஃபுல் மியூசிக் அப்படியே வாசித்து முடிக்க அப்பதான் கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருப்பான். அப்ப அப்படியே அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசினக்கு அடுத்து நம்ம ஹீரோயின் இந்த ரூம் விட்டு வெளியே வந்து கெடுத்து பார்த்தா அவ அங்க இருக்கிற யாரு கண்ணுக்கும் தெரிஞ்சிருக்க மாட்டா, நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருப்பா. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் புரிய வந்திருக்கும், இவ 20 வருஷம் முன்னாடி டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கா அப்படின்ட்டு. அதாவது 2005ல இருந்து 2025க்கு வந்திருக்கா. இப்படி அந்த பியானோ மூலியமா டைம் டிராவல் பண்ணிருக்கிறது வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கியூரியாசிட்டியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம அவ ஹீரோ கண்ணுக்கு மட்டும்தான் தெரியறா அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆர்வத்தை தூண்டும். இதனாலே அவ நம்ம ஹீரோ கிட்ட பேசி பழக அவளுக்குமே நம்ம ஹீரோ மேல லவ் வர ஆரம்பிச்சிருக்கும். அதனால அதே பியானோவை வச்சுட்டு அவ ஃபியூச்சருக்கும் பிரசன்ட்டுக்கும் மாறி மாறி போயிட்டு வந்திருப்பா. அதாவது 2005க்கும் 2025க்கும் மாறி மாறி டிராவல் பண்ணிருப்பா. அது மட்டும் இல்லாம இவன் எல்லா வட்டமும் டைம் டிராவல் பண்றப்ப சில நேரங்கள்ல மட்டும்தான் நம்ம ஹீரோவோட கண்ணுக்கே தெரிஞ்சிருப்பா. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவோட கான்செப்ட பாக்குற அன்னைக்கும் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்திருப்பா. பட் ஆனா அப்பவும் நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு அவ தெரிஞ்சிருக்க மாட்டா. இந்த மாதிரி சில நாட்கள்ல நம்ம ஹீரோ கூட அவளால ஃபுல்லா இருந்திருக்கவே முடியாது. அதெல்லாம் இவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லா இருந்திருக்கும். இது ஒரு டைம் டிராவல் லவ் அப்படிங்கிறது அவளுக்கும் தெரியுது. பட் இருந்தாலும் அவளால நம்ம ஹீரோவை மறக்கவே முடியாது. அதனால ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே ஒரு நாள் அவங்க அம்மா கிட்ட கூட சொல்லுவா. ஆனா இதெல்லாம் டக்குன்னு கேக்குறப்ப அவங்க அம்மா, சரி பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல, அதனாலதான் இந்த மாதிரிலாம் சொல்றா அப்படின்ட்டு அவங்க அம்மாவை அதை அசால்ட்டா விட்டுருப்பாங்க. இப்போ இது எல்லாத்தையும் பிரசன்ட்ல அந்த அம்மா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோ அங்க இருக்கிற நிறைய போட்டோஸ் எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பான். அதுல நம்ம ஹீரோயினும் இவங்க அப்பாவும் பக்கத்துல நின்று போட்டோ எடுத்திருப்பாங்க. என்னன்னா இவங்க அப்பா அப்ப இருந்தே இந்த காலேஜ்ல ப்ரொஃபசர் தானே, சோ நம்ம ஹீரோயினுக்குமே இவங்க அப்பா தான் ப்ரொஃபசரா இருந்திருப்பாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ உங்க பொண்ணு எங்க அப்படின்ட்டு கேட்டா அதுக்கு அவங்க அம்மா, கரெக்டா இதே டேட்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி அவ எனக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சா, என்னால அவனை பார்க்காம இருக்க முடியாது, அது மட்டும் இல்லாம இதுதான் அவனை கடைசியா பார்க்கக்கூடிய சான்ஸ், அதை நான் மிஸ் பண்ண விரும்பல அப்படின்ட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போனவதான் அடுத்து வீட்டுக்கே வரல, எங்க போனானே தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அதனால நம்ம ஹீரோனோட போட்டோ எடுத்துட்டு போய் இப்ப அவங்க அப்பா கிட்ட இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அவங்க அப்பாவும் அப்படி யோசித்து பார்த்துட்டு, ஆமா 20 வருஷத்துக்கு முன்னாடி இவ என்னோட ஸ்டூடெண்ட், இவ எப்பயுமே துருதுருன்னு தான் இருப்பா, ஆனா இவ ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கிற டைம்ல அவளுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல, ஒரு மாதிரி எப்ப பார்த்தாலும் சோகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு, அப்ப அவளை லேட் நைட்ல சில ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பியானோ ரூம்ல பார்த்ததா சொன்னாங்க, அதுதான் அவளை கடைசி எல்லாரும் பார்த்தது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவாரு. அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு இன்னொரு ஒரு பெரிய விஷயமே ஸ்ட்ரைக் ஆகும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க அம்மாவை மீட் பண்ணப்ப அவங்க அம்மா என்ன சொல்லிருப்பாங்க, கரெக்டா இதே டேட்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி அவ ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு, இதுக்கு மேல நான் அவனை நினைச்சாலும் பார்க்க முடியாது, இதுதான் லாஸ்ட் சான்ஸ், நான் அவனை பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டர்ல எழுதிருப்பா. அப்படி பார்த்தா இந்த ப்ரோக்ராம் முடிய போற டைம்ல நம்ம ஹீரோயின் திரும்பவும் டைம் டிராவல் பண்ணிருப்பா. அப்படி டைம் டிராவல் பண்ணி வந்திருந்தானா அது கரெக்டா இந்த 2025ல இந்த மியூசிக் பில்டிங் இடிச்சுக்கிட்டு இருக்கிற டைம். சோ எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் இந்த டைம் டிராவல் பண்ணிட்டு வர ப்ராசஸ்ல அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்து இறந்து போயிருக்கணும். அதனாலதான் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டேட் கெடுத்து அவளை யாரையுமே பார்க்கல, அவ எங்க போனான்னு யாருக்குமே தெரியல அப்படிங்கிற மாதிரி விஷயத்த நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான். இதனால நம்ம ஹீரோ ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி போய் இப்ப அப்படி டைம் பாப்பானா அதுல இன்னும் மிட் நைட் ஆயிருக்காது. அதாவது இவங்க அப்பா சொன்ன கணக்குப்படி பார்த்தா நம்ம ஹீரோயினை கடைசியா மிட் நைட்ல தான் அந்த பியானோ ரூம்ல பாத்துருப்பாங்க. அதனால மிட் நைட் ஆறதுக்குள்ள நம்ம எப்படியான்ட்டு அவளை காப்பாத்தி ஆகணும் அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோ பிரசன்ட்ல வேகமா அந்த பியானோ ரூமுக்கு போவான். இதெல்லாம் இப்படி பிரசன்ட்ல நடந்துகிட்டு இருக்கப்பயே நம்மளுக்கு அப்படியே சைமல்டேனியஸா பாசிட்டிவும் காட்டுவாங்க. அங்க நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே லெட்டர் எழுதி வச்சுட்டு அவளும் ஒரு பக்கம் இந்த
காலேஜ்க்கு வந்துகிட்டு இருப்பா, ஃபியூச்சருக்கு டைம் டிராவல் பண்ணிட்டு வரணும்னு. இதுல இப்ப நம்ம ஹீரோ தான் விழுந்தடிச்சு அப்படியே வேகமா காலேஜ்க்குள்ள போய் அங்க இடிஞ்சுக்கிட்டு இருக்க பில்டிங்க பாப்பானா, இவனை உள்ள போவானான்னு எல்லாரும் தடுப்பாங்க. ஆனா எல்லாத்தையும் மீறி நம்ம ஹீரோ இப்ப அந்த பில்டிங்குள்ள போய் நம்ம ஹீரோயின் ஏற்கனவே சொல்லி கொடுத்திருப்பால அந்த சீக்ரெட் மியூசிக்கோட நோட்ஸ் அதை எல்லாத்தையும் இப்ப அவன் அப்படியே வாசிக்க ஆரம்பிப்பான். இவன் இங்க ஒரு பக்கம் வாசிக்க வாசிக்க இன்னொரு பக்கம் அந்த பில்டிங் அப்படியே இடிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கும். ஆனா அப்பன்னு பார்த்து அன்பார்ச்சுனேட்டா நம்ம ஹீரோ அந்த கீ நோட்ஸை வாசித்து முடிக்க அந்த பில்டிங் இவன் மேல மொத்தமா விழுந்துரும். போச்சு, அப்ப கடைசியா நம்ம ஹீரோ செத்துட்டான் போல அப்படின்னு நினைச்சா இப்ப அதே பியானோ ரூம்ல நம்ம ஹீரோ உட்கார்ந்துருப்பான். அந்த பியானோ ரூமே மொத்தமா வேற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா இப்ப நம்ம ஹீரோ அந்த கீ நோட்ஸை வாசித்தனால அவன் அப்படி 20 வருஷம் பின்னாடி போயிருவான். இப்ப அந்த இடத்துல கரெக்டா நம்ம ஹீரோயின் டைம் டிராவல் பண்றதுக்காக அந்த பியானோ ரூமுக்கு வந்திருப்பா. அவ்வளவுதான், இவனை இப்ப பாஸ்ட்ல பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்ப நம்ம ஹீரோ அப்படியே, நீ மட்டும் இந்நேரம் என்ன தேடி டைம் டிராவல் பண்ணிட்டு வந்திருந்தேன்னா கடைசி வரைக்கும் என்னால உன்னை பாத்திருக்கவே முடியாது. நல்ல வேலை இப்ப நான் உன்னை தேடி வந்துட்டேன். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நீ எங்க இருக்கியோ அங்க நான் உன்னை கண்டிப்பா தேடி வருவேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயினை அப்படியே லவ்வோட ஒரு பார்வை பார்ப்பான். அந்த பார்வையிலேயே எப்படியோ நம்ம ஹீரோயினோட உயிரையும் காப்பாத்திட்டோம், நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அவ கூடயும் நம்ம சேர்ந்துட்டோம் அப்படிங்கிற சந்தோஷம் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கும். சரி ஓகே, அப்ப இதுக்கடுத்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இனிமேல் நம்ம ஹீரோவால கண்டிப்பா இந்த பியானோ வச்சு டைம் டிராவல் பண்ணிட்டு போவே முடியாது. ஏன்னா இப்ப பாஸ்ட்ல மட்டும்தான் அந்த பியானோ இருக்கு, பிரசன்ட்ல தான் அந்த பில்டிங்கே இடிச்சிட்டாங்களே, அதனால இனிமேல் இதை வச்சு டைம் டிராவல் பண்ணவே முடியாது. சோ நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் கூட அப்படியே 2005 இருக்க வேண்டியதுதான். ஆனா இதை நினைச்சா நம்ம ஹீரோக்கு கவலையே கிடையாது. நம்ம எப்படியோ ஹீரோயினை காப்பாத்திட்டோம், அவ கூட செம லவ்வோட இருக்கணும் அப்படின்ட்டு அவனுமே 2005 வாழ ஆரம்பிச்சிருவான். சோ 2025 ஆரம்பிச்ச இவங்களோட காதல் 2005 வந்து முடியற மாதிரி சூப்பர் ஹாப்பி எண்டிங்கா இந்த லவ் டிராமாவை இங்க முடிச்சிருப்பாங்க. சோ ஓகே கைஸ், என்ன இந்த கதை ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, அப்படியே ஹைப் பண்ணிருங்க. மறக்காம இந்த டிராமா பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க. வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.